நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணுற இன்ஜினியராக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இன்ஜினியர்ஸ் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான மெயின் ரீசன் இன்ஜினியர்ஸ் எங்கே மெயினாக லேக் ஆகிறாங்க அப்படின்னா தங்களுக்கான டொமைன் எது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறதில் தான். ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாப் சர்ச் பண்ணுறாருன்னா எந்த டொமைனில் நான் ஜாப் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி மிஸ் ஆகுது. நான் வெல்டிங்கில் ஒர்க் பண்ணணுமா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணுமா, ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணுமா, மெஷின் ஷாப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணுமா, இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணணும், என்னவா ஒர்க் பண்ணணும், என்ன ப்ராடக்ட்டை நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி மிஸ் ஆகிறது தான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒரு நல்ல ஜாபை கிடைக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம், பெற முடியாமல் போகிறதுக்கான காரணம். ஸோ ஒரு நல்ல ஜாபை பெறணும் அப்படின்னா ஒரு எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸை நம்ம வளர்த்துக்கிற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் செய்ய வேண்டிய ஜாபே அதுதான். நான் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறேன், என்ன மாதிரியான டொமைன்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஸ்கில்ஸை நான் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்த்துக்கணும்னு யோசிக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு பிகினர் செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னு தெரியாமல் என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு தெரியாமல் நம்ம எந்த ஜாபுக்கு இனிஷியேட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எந்த ஜாபுக்கும் போகாமல் அவர் இனிஷியேஷனே பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் எந்த மாதிரி டொமைனில் ஒர்க் பண்ணணுங்கிற கிளாரிட்டி அவருக்கு இல்லை. ஸோ என்ன மாதிரியான டொமைனில் ஒர்க் பண்ணணுங்கிற கிளாரிட்டி அவருக்கு கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அவர் வளர்த்துக்குவார். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன மாதிரியான டொமைனில் ஒர்க் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் ஸ்கில்ஸை வளர்த்துக்கல அப்படின்னா இந்த ஃபீல்டில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஹி இஸ் அன்ஃபிட். இன்றைக்கி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவில் காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. என்ன சார் சொல்கிறீங்க, இன்றைக்கி இன்ஜினியரிங் முடித்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, காம்படிஷன் கம்மி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆக்டிவான கேண்டிடேட்டு, ப்ரிப்பேர் பண்ண ப்ராப்பரான கேண்டிடேட் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஃபோக்கஸ் ப்ளஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் இங்கே வெற்றி நிச்சயம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கான்டென்ட்டுக்கு தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுங்கள்.